ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஆன்மீகத்தை தேடி நிகழ்ச்சியில் பெரியவாளை பற்றி ஒரு தொண்டர் ஒரு லம்பாடி பெண்ணின் புருஷனை காப்பாற்றிய சம்பவம். தொகுத்தவர் கோதண்டராம சர்மா. தட்டச்சு வரகூரான் நாராயணன். ஹொசூர் அம்மன் ஆலயத்தில் பெரியவா தங்கியிருந்தார்கள். கோவிலுக்கு வெளியே ஒரு எருமை மாட்டு வண்டி வந்து நின்றது. அதை ஓட்டிக்கொண்டு வந்தவள் ஒரு லம்பாடி பெண். அவள் புருஷனுக்கு கடுமையான காய்ச்சல், வாந்தி பேதி. அவனைத்தான் அந்த வண்டியில் அழைத்து வந்திருந்தாள். பெரியவா கோவிலில் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அனுகிரகம் செய்தாள். தன் கணவன் உயிர் பிழைப்பான் என்ற நம்பிக்கையுடன் வந்திருந்தாள். வண்டியில் படுத்திருந்த தன் கணவனை ஒரு குழந்தையை தூக்குவது போல அலாக்காக தூக்கி கொண்டு வந்து பெரியவா முன்பு தரையில் கிடத்தினாள். இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு காரே பூரே என்று ஏதோ பாஷையில் பிரார்த்தித்தாள். பெரியவாள் உடனிருந்த தொண்டர்களிடம் சொன்னார்கள், இந்த லம்பாடிக்கு எவ்வளவு பதிபக்தி பாரு! ஒரு ஆண் பிள்ளையை, புருஷனை தான் ஒன்றியாகவே தூக்கி கொண்டு வந்திருக்காளே! பகவான் இவளுக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கான். சத்தியவான் சாவித்திரி கதை புராணத்தில் படிக்கிறோம். இவளும் சாவித்திரிதான். ஆனா நான் என்று மெல்லிய முறுவலுடன் சொல்லும்போதே அடுத்து என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை தெளிவாகவே ஊகிக்க முடிந்தது. யமன் இல்லே, யமனுக்கே யமன், காலகாலன் என்று ஒரு தொண்டர் சொல்லி முடித்தார். பெரியவா மிக்க கனிவுடன் ஒரு ஆரஞ்சு கனியை அழித்து அனுகிரகம் செய்தார்கள். மறுநாள் அந்த லம்பாடி பெண்ணும் அவளுடைய கணவனும் ஜோடியாக நடந்து வந்தார்கள் தரிசனத்திற்கு. முந்தைய தினம் பார்த்தபோது அந்த கணவன் பிழைப்பானா என்ற கேள்விக்குறி இருந்தது. ஆனால் இன்றைக்கோ உற்சாகமாக நடந்து வந்து நமஸ்காரம் செய்கிறான் அவன். லம்பாடி பெண்ணின் கண்களில் ஏராளமான நன்றி பெருக்கு. தேவுடு தேவுடு என்று சொல்லி சொல்லி விழுந்து விழுந்து வணங்கினாள். காலகாலர் கொடுத்தது ஆரஞ்சு கனியா அல்லது அமிர்தக்கனியா? லம்பாடி பெண்ணுக்குத்தான் விடை தெரியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா மலரடிகளே சரணம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.